கவிஞர் இனியவன் உங்கள் பலத்த கரவொலியோடு ஆபத்து அப்படிங்கிற அணியில பேச வர்றார். நடுவர் அவர்களே, குடும்ப விஷயங்களை வெளியில் சொல்வது ஆபத்தான் ஆறுதலான்னு கேட்டேன். நான் பொதுவாக ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன், ஏன் சொல்லணும்? பிரச்சனை எங்கே இருக்கு? வீட்டில் இருக்கு. நீங்கள் எங்கே தேடணும்? வீட்டுக்குள்ளே தான் தேடணுமே தவிர நான் வெளியே போய் ஆறுதல் தேடுறேன். வெளியே இருக்கிறவனுக்கு எப்படி புரியும் சார்? எங்கள் அம்மா பற்றி எனக்கு தெரியுமா, என் ஃப்ரெண்டுக்கு அதிகமாக தெரியுமா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மச்சான் காலேஜில் அரியர் வந்துச்சுடா, அப்படியா? ட்ரீட் எப்போ? மச்சான் லவ் சக்ஸஸ், ட்ரீட் எப்போ? குடிக்கிறத தவிர வேற எதுவும் பேசுன மாதிரி எனக்கு தெரியல இந்த நாட்டில். நீங்கள் என்ன பெருசாக சாதிச்சிட்டீங்க? நீங்கள் இன்னைக்கு சத்தியம் பண்ணிட்டு வெளியே வாங்க, நான் இனிமேல் பொய்யே பேச மாட்டேன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு அப்படி காலத்துக்கு வச்ச உடனே ஏற்க ஒருத்தன் வந்து கேட்பான், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன் தான் சொல்கிறேன். சத்தியமாக நல்லா இருக்கிற மனமும் இல்லை. இருந்தாலும் சொல்கிறோம் இல்லை. உடனே அவனை பார்த்துட்டு, இல்லை உனக்கு விஷயம் தெரியுமா, இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தவன் நான் ஒன்றும் பண்ண மாட்டான். எல்லாத்தையும் காதில் வாங்கிட்டு அவன் இன்னொருத்தன் காதில், ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், உங்கள் வாயிலிருந்து வராத வரைக்கும் தான் அந்த வார்த்தைக்கு நீங்கள் எஜமானன். என்றைக்கு உங்களுடைய வாயிலிருந்து வார்த்தை புறப்பட்டு விட்டதோ அது யாரோ சாப்பிட வேண்டிய பொருளாக மாறிடும். ஞாபகத்தை வச்சு. நபிகள் நாயகம் அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, சொர்க்கம் எங்கே இருக்கிறது? அவர் சொன்ன வார்த்தை தெரியுமா? உன்னுடைய தாயின் காலடியில் தாண்டா சொர்க்கம் இருக்கிறதுன்னு சொன்னார். இன்னைக்கு இன்ஸ்டாகிராம்னு ஒன்று எடுத்து வந்திருக்கீங்க இல்லையா? அதில் என்ன பண்றீங்க? நான் கேட்கிறேன், இன்றைக்கு நடந்த ஒழுக்கக்கேடுகள் எல்லாவற்றுக்கும் நீங்கள் உங்களுடைய அந்தரங்களை வெளியில் பகிர்ந்ததால் இன்றைக்கு பெண் சுதந்திரம்னு ஒன்று பேசுறாங்க இல்லையா? பெண் சுதந்திரமாக இருக்கிறாள். நான் சென்னை போன்ற நகரங்களில் பார்க்குறேன், ரொம்ப வருத்தப்படுறேன். சமீபத்தில் கோவாவில் ஒரு சர்ச்சில் ஒரு ஃபாதர் பேசுகின்ற வார்த்தை சமீபத்தில் பேசினார். என்ன சொன்னா தெரியுங்களா? இது கோவா மண், இந்த சர்ச்சுக்கு வெள்ளைக்காரர்கள் வருகிறார்கள், அவர்கள் அடையை உடுத்திக் கொண்டு வருகிறார்கள். நான் வருத்தத்தோடு கேட்கிறேன். அந்த ஃபாதர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? உங்களுடைய கலாச்சாரம் எங்கே போனது? நீங்கள் எதற்காக அவர்களை போட்டு ஆடை அடித்துக் கொண்டு வருகிறீர்கள்? தயவு செய்து உங்களுடைய கலாச்சாரத்தை எவனுக்காகவும் மாற்றிக்கொள்ளாதீர்கள், எவனை போலும் மாறிவிடாதீர்கள் சொன்னார். சார் ஒன்று தெரிஞ்சுங்க, இது சொல்றேன்ல, சண்டை போட்டோட வெளியே போயிடணும். கணிகவேல், நீ சின்ன பையன், 25 வருஷம் ஆகுது கல்யாணம் ஆனவன். ஒன்று தெரிஞ்சுக்கோ, ஒரு வாரத்தில் ஒரு பெரிய சண்டை, 5 சின்ன சண்டை, ஒரு 4 திட்டு, 10 சாரி, 5 மன்னிப்பு, இதில் ஒன்று கூட நடக்கலன்னா உண்மையாக உன் பொண்டாட்டி கூட வாழலன்னு அர்த்தம். ஞாபகத்தை வச்சுக்கோ. இது கண்டிப்பாக எல்லா வீட்டும். ஒய்ஃபை புரிஞ்சிக்கவே மாட்டேறது தெரியல உங்களுக்கு. உலகம் முழுக்க மனைவிகள் ஒரே மாதிரி தான் இருப்பான். என்ன கொஞ்ச நேரம் பாசக்காரியாக இருப்பா, இல்லை கொஞ்ச நேரம் பைத்தியக்காரியாக இருப்பா, வேற எதுவுமே இருக்காது. நீங்கள் 2 டைம்ல நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நான் இன்னும் தெளிவாக சொல்லுகின்றேன், உலகத்துடைய உண்மை விவரம் தெரியுமா? உலகத்தில் மனம் ஒத்த தம்பதிகள் 4% தான். பாக்கி எல்லா 96% மக்களும் விட்டு கொடுத்து வாழ்றோம். விட்டு கொடுத்தா சார் வாழ்றா, சந்தோஷமா வாழ கத்துங்க. இன்னொன்னு இவங்க நினைக்கிறாங்க இன்னைக்கே எல்லாம் மாறிடணும். நெவர். புருஷன்றவன் யார் தெரியுங்களா? காங்கிரீட் மாதிரி ஊத்தினவன குதிக்கூடாது. நல்லா செட் ஆகி காஞ்சிடுச்சுன்னு வச்சிங்களேன், அதுக்கப்புறம் என்ன வேணா மூத்தலாம், ஒன்றும் ஆகாது. பொண்டாட்டின்றது மண்பாண்ட மாதிரி, பிகினிங்லேயே நீ ஷேப்பை கொண்டு வந்துடணும். காஞ்சிடுச்சு, ஐயோ. நான் இயல்பாக ஒரு விஷயம் சொல்கிறேன் சார். டெய்லி காலையில் என் பையனை தூக்கிட்டு போயிட்டு காலேஜுக்கு பஸ்ஸில் ஏற்றத்துக்கு விடுவேன். அதில் சில பசங்களை பார்க்குறேன், அவன் மொபைல் ஃபோன் எடுத்துகிட்டு இந்த அப்பங்காரன் லுங்கி கட்டிட்டு அப்படியே நின்று பார்த்துட்டே இருப்பான். பையன் இவன் தான் காலேஜே போகாத வச்ச, ஆனால் அவனுக்கு ஒரு ஏக்கம், பையன் நம்மகிட்ட பேசுவானா, இந்த பையன் யாரோ ஒரு பையன்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். பஸ் வந்தோன்னே அவங்க அப்பங்கிட்ட, அப்பா போயிட்டு வரேன்ப்பா, டாட்டாப்பா, வார்த்தை சொல்லாமல் போயிடுக்கிறான். அந்த அப்பங்காரன் அப்படியே பார்த்துட்டு அப்படியே நடந்து வரான். காலையில் எப்போ வந்தாலும் ஏன் சார் சோகமாக இருக்கு? இல்லை சார், காலேஜெலாம் படிக்கலை, என் பிள்ளை காலம் காத்தால எனக்கு அப்பா போயிட்டு வரேன்ப்பா டாட்டாப்பான்னு ஒரு வார்த்தை சொல்லிச்சுன்னு வச்சுக்கேன், நீ ஃபுல்லாக நல்லா இருக்க சார், நான் படிக்கல சார், ஒரு வேலை நம்மலாம் தகுதி இல்லை பொறுத்து சார், அதான் காலையில் நினச்சா கஷ்டமாக இருக்கு சார், அதான் சார் ஒரு கஷ்டமே கஷ்டமாக இருக்குது சார், தயவு செஞ்சு பிள்ளைகளே உங்கள் அப்பா கிட்ட தயவு செஞ்சு போயிட்டு வரம்பான்னு தயவு செஞ்சு சொல்லிட்டு போய். யாரோ ஒருத்தனுக்கு ஸ்டேட்டஸ் போடுறது பெரிய விஷயம் இல்லை. ஸ்டேட்டஸை உயர்த்தி காலையில் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் அசிக்கிறது. இந்த சமூகத்தில் பெரிய ஆளா வளர்த்துக்க. தஞ்சாவூரில் கலெக்டர் சார், ஒரு லேடி கலெக்டர் வந்தாங்க, ஒரு அம்மா, வயசான அம்மா வந்து போய் மனு கொடுக்க வராங்க. அந்த கலெக்டருக்கு இளநீர் எடுத்து வந்து கொடுக்குறாங்க. அந்த அம்மா வந்த உடனே செருப்பை கைட்டிட்டு இப்படி நின்று இருந்தாங்க.
கலெக்டர் சொன்ன வார்த்தை பாருங்க, அம்மா செருப்பு போடுமா. இந்த வயசான பாட்டி சொன்னா, இல்லம்மா பெரியவங்க நீங்க கலெக்டர் ஆமாங்க, சின்ன கலெக்டர் சார். மனு வாங்கிக்கோ. கலெக்டர் சொன்ன வார்த்தை, செருப்பு போட்டா மனு வாங்கிக்கிறேன், செருப்பை போடு. கலெக்டர்கிட்ட போய் கேட்டாங்க, சார் ஏன் அந்த அம்மாட்ட செருப்பு அவ்வளோ கண்டிஷனாக இருந்துங்க. கலெக்டர் சொன்ன வார்த்தை, எங்க அம்மா செருப்பு போட்டு நான் பார்க்கல. உங்களுடைய பாடம் என்பது உங்கள் வீட்டில் கிட்ட உங்க அப்பா கிட்ட கிடைக்கும், உங்க அம்மா கிட்ட கிடைக்கும். உங்களுடைய பிரச்சனை எல்லாம் அவங்கிட்ட சொல்லுங்க. அந்த தெய்வத்தை விடைவா உங்களுடைய ஃபேஸ்புக், ட்விட்டர், அந்த இன்ஸ்டாகிராமு, வாட்ஸ்அப்பு, யூடியூப்ல எல்லாம் போட்டு அவன் கொடுக்குற ஆறுதலா போய் உங்க அம்மா மடியில் கொஞ்ச நேரம் படு. எனக்கு உலகம் என்னுடைய பிள்ளை, எனக்கு உலகம் என்னுடைய மகன், எனக்கு உலகம் என்னுடைய மனைவி, என்னுடைய அப்பா, என்னுடைய அம்மா. இதை தாண்டி ஒரு உலகம் இருக்கிறது என்றால் தேவையில்லை. நல்ல குடும்பங்கள் அமைந்தால் கடவுளை கூட பார்க்க தேவையில்லை. என்னுடைய கடவுளாக என்னுடைய தாய் தந்தையிலே இருக்கிறார்கள் என்று சொல்லி என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ப்பதற்கு வடிகால் என்னுடைய வீட்டுக்குள்ளே இருக்கின்ற போது வெளியில் செல்ல தேவையில்லை என்று சொல்லி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.